அஸ்ஸலாமு அலைக்கும் ஃபுடீஸ். இன்றைக்கி உங்கள் கூட ஒரு சூப்பர் ட்ரெடிஷ்னல் சூப்பர் டேஸ்டான ரெசிபி தான் ஷேர் பண்ண போகிறேன். இது ராமநாதபுரம் காயல்பட்டினம் சைடில் ரொம்ப ஃபேமஸான ரெசிபி. இப்போ கண்டுபிடிச்சிருப்பீங்க என்னென்னு. நான் இன்றைக்கி உங்கள் கூட தக்காளி ரெசிபி தான் ஷேர் பண்ண போகிறேன். சாஃப்டாக இருக்கிற ரைஸ் பாலும் ஃப்ளேவர்ஃபுல் மட்டன் கிரேவியும் சூப்பர் டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான ஒரு கம்ஃபர்ட் ஃபுட் தான் இது. இதில் இருக்கிற ஹை ப்ரோட்டீன் மசிலுக்கு ரொம்ப நல்லது. அயன் அண்ட் இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டெடி எனர்ஜிக்கும் டைஜஷனுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தக்காளி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பேன் எடுத்து அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் மிக்ஸ் ஸ்பைஸும் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி எடுத்து அதில் சின்ன வெங்காயத்தையும் கொஞ்சம் தக்காளியையும் போட்டு நல்லா பேஸ்ட் அரைச்சி வச்சுட்டு அதையும் அதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் இஞ்சி பூடி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளியையும் ஒரு க்ரீன் சில்லியை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் மசாலா ஆட் பண்ணலாம். மிளகா பொடி, மல்லிப்பொடி, கரம் மசாலா இது மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட எடுத்து வச்சுருக்க மட்டனையும் ஆட் பண்ணி தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மட்டன் வேக வைக்கிறதுக்காக இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தக்காளி பண்ண போகிறதுனால நிறையாவே தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் 5 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் இதில் 2 விசில் வச்சுட்டு 10 நிமிஷம் சிம் போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான் நம்மளோட கிரேவி ரெடி ஆகிட்டு. இப்போ தக்காளி பால் பண்ணலாமா? ஒரு பவுலில் ரைஸ் ஃப்ளவர், தேங்காய் துருவல், இது மூணையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண கிரேவியில் எல்லாத்தையும் ஊற்றிடக்கூடாது. இதுக்கு தேவையான அளவு மட்டும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை பால் மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு மாவு மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கிரேவியில் இருக்கிற மட்டன் எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுருங்க ஒரு பவுலில். இப்போ நம்ம ரெடி பண்ண பாலில் அந்த கிரேவியில் ஆட் பண்ணி இதை வேக வைக்கணும். தக்காளி இன்னும் சூப்பராக வரதுக்காக நம்ம மாவு தனியாக எடுத்து வச்சுருந்தோமா அதை தண்ணியில் கரைச்சி இதில் ஆட் பண்ணிவிட்டு அதோட தேங்காய் பாலும் மல்லி இலையும் போட்டு 10 நிமிஷம் வேக வைக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான ஹெல்த்தியான தக்காளி சூப்பராக ரெடி ஆகிட்டுங்க. இந்த ரெசிபியை மறக்காமல் கண்டிப்பாக வீட்டில் எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள். தெரியாமல் அன்ஹெல்த்தியாக சாப்பிட்டதெல்லாம் போதும். இனிமேல் தெரிஞ்சுட்டு ஹெல்த்தியாக சாப்பிட மறக்காமல் ஃபௌசி பைட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.